பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமீன். வார்த்தையாகி நின்ற இறைவா, நீர் மனுவுருவமாக இவ்வுலகிற்கு வந்து எங்களைப் போல் ஒரு மனிதனாக பிறந்து எங்களுடைய பாவங்களை போக்குவதற்கும் எங்களை மீட்பதற்கும் நீர் உண்மையே எங்களுக்கு விலையாக கொடுத்தீர். எங்களுடைய ஊனியல்பினுடைய இச்சைகளை அதன் இழி உணர்ச்சிகளோடு சேர்ந்து உமது சிலுவையிலே ஆணி அறைந்து அறவே ஒழித்து விட்டீர். அப்பா, நாங்கள் ஆவிக்குரியவர்களாக வாழ நீர் எங்களுக்கு இந்த இறை வார்த்தைகளை தந்திருக்கிறீர். உம்மை பற்றியும் உமது வார்த்தைகளை பற்றியும் நாங்கள் அறிந்து கொண்டு உம்மோடு உறவாடி உம்மிடம் நெருங்க எங்களுக்கு நீர் அருள் புரியும். உமக்கு ஏற்புடையதை நாங்கள் செய்ய எங்களுக்கு வரமருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அன்பார்ந்தவர்களே, இன்று தவக்காலத்தின் 24ஆம் நாளில் இருக்கிறோம். லூக்கா நற்செய்தியின் 3 மற்றும் 4வது அதிகாரத்தை இன்று சிந்திக்க இருக்கிறோம். இங்கு இயேசு வாழ்ந்து வந்த அந்த பகுதியினுடைய ஆட்சியை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. முழுவதுமாக இயேசு வாழ்ந்த காலத்திலே ரோமையர்களுடைய ஆட்சி இருப்பதை நாம் பார்க்கிறோம். அப்போது அரசராக இருந்தவர் திபேரியு சீசர் அவர்கள். அந்தந்த பகுதிகளை பிரித்து ஆளுநர்கள் அல்லது குறுநில மன்னர்களை அவர் அரசாள செய்து அவர்களிடமிருந்து வரி வசூல் செய்து வந்ததை நாம் பார்க்கிறோம். அப்படியாக பிலாத்து என்பவர் யூதேயா பகுதியின் ஆளுநராக இருந்திருக்கிறார். ஏரோது கலிலேய பகுதியிலும், ஏரோதினுடைய சகோதரரான பிலிப்பு என்பவர் இத்துரேயா திரக்கோணித்து பகுதிகளுக்கும், லிசானியா என்பவர் அபிலேன் பகுதிக்கும் குறுநில மன்னர்களாக இருந்து பணிபுரிந்து வந்ததை நாம் பார்க்கிறோம். அப்போது தலைமை குருக்களாய் இருந்தவர்கள் அன்னாவும் கயபாவும். திருமுழுக்கு யோவான் இயேசுவினுடைய வருகையை பற்றியும் திருமுழுக்கு கொடுத்து வந்ததையும் நாம் பார்க்கிறோம். அப்போது குறுநில மன்னனாகிய ஏரோது தனது சகோதரன் மனைவியை வைத்திருந்ததன் பொருட்டு அவன் இழைத்த மற்ற எல்லா தீச்செயல்களின் பொருட்டும் திருமுழுக்கு யோவான் அவனை தைரியமாக கண்டித்ததை நாம் பார்க்கிறோம். எனவே அவன் தான் செய்த தீச்செயல்கள் எல்லாம் போதாதென்று யோவானை சிறையிலும் அடைத்து வைத்திருக்கிறான். தொடர்ந்து நாம் 3ஆம் அதிகாரத்தினுடைய இறுதி பகுதியிலே இயேசுவினுடைய மூதாதையர் பட்டியலை நாம் வாசிக்கிறோம். நற்செய்தியாளர் மத்தேயுவுக்கும் நற்செய்தியாளர் லூக்காவினுடைய அந்த இயேசுவினுடைய மூதாதையர் பட்டியலுக்கும் சிறிய வித்தியாசமானது இருக்கும். மத்தேயு நற்செய்தியாளர் இயேசுவினுடைய மூதாதையர் பட்டியலிலே தாவீதின் மகன் சாலமோன் இடம் பிடித்திருப்பதாக கூறுவார். ஆனால் லூக்கா நற்செய்தியாளர் தாவீதுக்கு பிறகு அவரது மகனாகிய நாத்தானை அவரது வாரிசாக குறிப்பிட்டிருப்பார்கள். மேலும் தலைமுறைகளினுடைய எண்ணிக்கையும் மாறுபட்டு மத்தேயு நற்செய்தியாளர் 42 தலைமுறைகளையும் லூக்கா நற்செய்தியாளர் 72 தலைமுறைகளையும் கூறியிருப்பதையும் நாம் காண்கிறோம். யூதாவினுடைய குலத்திலே தாவீதனுடைய வழிமரபிலே இயேசு பிறந்தார் என்று இங்கு நிரூபணமாகிறது. இறையியலாளர்கள் ஒன்று மரியாவினுடைய வம்சாவளியாகவும் மற்றொன்று யோசேப்பினுடைய மூதாதையர் பட்டியலாகவும் இருக்கலாம் என்றும் கருதுகின்றார்கள். லூக்கா நற்செய்தி 4வது அதிகாரத்திலே இயேசு சோதிக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து அவர் கலிலேயாவிலே தன்னுடைய பணியை தொடங்குகிறார். 24வது வசனத்திலே இறைவாக்கினர் எவரும் தம் சொந்த ஊரில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை என்று உண்மையாக அவர் சொல்வதை நாம் பார்க்கிறோம். ஏனெனில் அவர் நாசரேத்தாகிய அவரது சொந்த ஊரிலே மக்களால் புறக்கணிக்கப்படுகிறார். இருப்பினும் இயேசு தனது நற்செய்தி பணியை மிகுந்த ஆர்வத்தோடு கலிலேயா பகுதி முழுவதுமாக அவர் புரிந்து வருவதை நாம் பார்க்கிறோம். ஊர்கள் தோறும் நற்செய்தியை முழக்கம் செய்வதையும் நாம் அறிகிறோம். தொடர்ந்து நாம் இறைவார்த்தைக்கு செவிமடுப்போம். புனித லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 3. திருப்பணிக்கு தயார் செய்தல். திருமுழுக்கு யோவான் முழக்கமிடுதல். திபேரியு சீசர் ஆட்சி செய்து வந்த 15ஆம் ஆண்டில் பொந்தியு பிலாத்து யூதேயாவின் ஆளுநராக இருந்தார். ஏரோது கலிலேய பகுதிக்கும் அவன் சகோதரராகிய பிலிப்பு இத்துரேயா திரக்கோணித்து பகுதிகளுக்கும் லிசானியா அபிலேன் பகுதிக்கும் குறுநில மன்னர்களாக இருந்தார்கள். அன்னாவும் கயபாவும் தலைமை குருக்களாய் இருந்தார். அக்காலத்தில் செக்கரியாவின் மகன் யோவான் பாலை நிலத்தில் வாழ்ந்து வந்தார். அவர் கடவுளின் வாக்கை பெற்றார். பாவ மன்னிப்பு அடைய மனமாறி திருமுழுக்கு பெறுங்கள் என்று யோர்தான் ஆற்றை அடுத்துள்ள பகுதிகள் அனைத்துக்கும் சென்று அவர் பறைசாற்றி வந்தார். இதை பற்றி இறைவாக்கினர் எசாயாவின் வாக்குகள் அடங்கிய நூலில் இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது. பாலை நிலத்தில் குரல் ஒன்று முழங்குகிறது, ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள், அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள். பள்ளத்தாக்குகள் எல்லாம் நிரப்பப்படும், மலை
குன்று யாவும் தாழ்த்தப்படும், கோணலானவை நேராக்கப்படும், கரடு முரடானவை சமதளமாக்கப்படும். மனிதர் அனைவரும் கடவுள் அருளும் மீட்பை காண்பர். தம்மிடம் திருமுழுக்கு பெற புறப்பட்டு வந்த மக்கள் கூட்டத்தை கண்டு யோவான், விரியன் பாம்பு குட்டிகளை, வரப்போகும் சினத்திலிருந்து தப்பிக்க இயலும் என உங்களிடம் சொன்னவர் யார்? மனம் மாறியவர்கள் என்பதை அதற்கேற்ற செயல்களால் காட்டுங்கள். ஆபிரகாம் எங்களுக்கு தந்தை என உள்ளத்தில் சொல்லத் தொடங்காதீர்கள். இக்கற்களிலிருந்தும் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை தோன்றச் செய்ய கடவுள் வல்லவர் என உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏற்கனவே மரங்களின் வேரருகே கோடரி வைத்தாயிற்று. நற்கனி தராத மரங்கள் எல்லாம் வெட்டப்பட்டு தீயில் போடப்படும் என்றார். அப்போது நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கூட்டத்தினர் அவரிடம் கேட்டனர். அதற்கு அவர் மறுமொழியாக, 2 அங்கிகளை உடையவர் இல்லாதவரோடு பகிர்ந்து கொள்ளட்டும், இவை உடையவரும் அவ்வாறே செய்யட்டும் என்றார். வரி தண்டுவோரும் திருமுழுக்கு பெற வந்து, போதகரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அவரிடம் கேட்டனர். அவர், உங்களுக்கு குறிக்கப்பட்ட தொகைக்கு கூடுதலாக எதையும் தண்டாதீர்கள் என்றார். படைவீரரும் அவரை நோக்கி, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டனர். அவர், நீங்கள் எவரையும் அச்சுறுத்தி பணம் பறிக்காதீர்கள், யார் மீதும் பொய்க்குற்றம் சுமத்தாதீர்கள், உங்கள் ஊதியமே போதும் என்றிருங்கள் என்றார். அக்காலத்தில் மக்கள் எதிர்பார்த்த நிலையில் இருக்கவே, ஒருவேளை யோவான் மெசியாவாக இருப்பாரோ என்று எல்லாரும் தங்களுள் எண்ணிக்கொண்டிருந்தனர். யோவான் அவர்கள் அனைவரையும் பார்த்து, நான் தண்ணீரால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுக்கிறேன், ஆனால் என்னை விட வலிமை மிக்க ஒருவர் வருகிறார், அவருடைய மிதியடி வாரை அவிழ்க்க கூட எனக்கு தகுதி இல்லை. அவர் தூய ஆவியாலும் நெருப்பாலும் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார். அவர் சுளகை தம் கையில் கொண்டு கோதுமையையும் பதரையும் பிரித்தெடுப்பார். கோதுமையை தம் களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதரையோ அணையா நெருப்பிலிட்டு சுட்டெரிப்பார் என்றார். மேலும் பல அறிவுரைகள் கூறி மக்களுக்கு நற்செய்தியை அறிவித்தார். குறுநில மன்னன் ஏரோது தன் சகோதரன் மனைவியாகிய ஏரோதியாவை வைத்திருந்ததன் பொருட்டும் அவன் இழைத்த மற்ற எல்லா தீச்செயல்கள் பொருட்டும் யோவான் அவனை கண்டித்தார். எனவே அவன் தான் செய்த தீச்செயல்கள் எல்லாம் போதாதென்று அவரை சிறையில் அடைக்கவும் செய்தான். இயேசு திருமுழுக்கு பெறுதல். மக்கள் எல்லாரும் திருமுழுக்கு பெறும் வேளையில் இயேசுவும் திருமுழுக்கு பெற்று இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்த போது வானம் திறந்தது. தூய ஆவி புறா வடிவில் தோன்றி அவர் மீது இறங்கியது. அப்பொழுது, என் அன்பார்ந்த மைந்தர் நீரே, உம் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு குரல் ஒலித்தது. இயேசுவின் மூதாதையர் பட்டியல். இயேசு தம் பணியை தொடங்கிய போது அவருக்கு வயது ஏறத்தாழ 30. அவர் யோசேப்பின் மகன் என்று கருதப்பட்டார். யோசேப்பு ஏலியின் மகன், ஏலி மாத்தாத்தின் மகன், மாத்தாத்து லேவியின் மகன், லேவி மெல்கியின் மகன், மெல்கி யன்னாயின் மகன், யன்னாய் யோசேப்பின் மகன், யோசேப்பு மத்தத்தியாவின் மகன், மத்தத்தியா ஆமோஸின் மகன், ஆமோசு நாகூமின் மகன், நாகூம் எஸ்லியின் மகன், எஸ்லி நாகாயின் மகன், நாகாய் மாத்தின் மகன், மாத்து மத்தத்தியாவின் மகன், மத்தத்தியா செமேயினின் மகன், செமேயின் யோசேக்கின் மகன், யோசேக்கு யோதாவின் மகன், யோதா யோவனானின் மகன், யோவனான் ரேசாவின் மகன், ரேசா செருபாபேலின் மகன், செருபாபேல் செயல்தியேலின் மகன், செயல்தியேல் நேரியின் மகன், நேரி மெல்கியின் மகன், மெல்கி அத்தியின் மகன், அத்தி கோசாமின் மகன், கோசாம் எல்மதாமின் மகன், எல்மதாம் ஏரின் மகன், ஏர் இயேசுவின் மகன், இயேசு எலியேசரின் மகன், எலியேசர் யோரிமின் மகன், யோரிம் மாத்தாத்தின் மகன், மாத்தாத்து லேவியின் மகன், லேவி சிமியோனின் மகன், சிமியோன் யூதாவின் மகன், யூதா யோசேப்பின் மகன், யோசேப்பு யோனாமின் மகன், யோனாம் எலியாக்கிமின் மகன், எலியாக்கிம் மெலேயாவின் மகன், மெலேயா மென்னாவின் மகன், மென்னா மத்தத்தாவின் மகன், மத்தத்தா நாத்தானின் மகன், நாத்தான் தாவீதின் மகன், தாவீது ஈசாயின் மகன், ஈசாய் ஓபேதின் மகன், ஓபேது போவாசின் மகன், போவாசு சாலாவின் மகன், சாலா நகசோனின் மகன், நகசோன் அம்மினதாபின் மகன், அம்மினதாபு அத்மினின் மகன், அத்மின் ஆர்னியின் மகன், ஆர்னி எச்சரோனின் மகன், எச்சரோன் பெரேசின் மகன், பெரேசு யூதாவின் மகன், யூதா யாக்கோபின் மகன், யாக்கோபு ஈசாக்கின் மகன், ஈசாக்கு ஆபிரகாமின் மகன், ஆபிரகாம் தெராகின் மகன், தெராகு நாகோரின் மகன், நாகோர் செரூகின் மகன், செரூகு ரகுவின் மகன், ரகு
பெலேகின் மகன், பெலேகு ஏபேரின் மகன், ஏபேர் சாலாவின் மகன், சாலா காயினாமின் மகன், காயினாம் அர்பகசாதின் மகன், அர்பகசாது சேமின் மகன், சேம் நோவாவின் மகன், நோவா லாமேக்கின் மகன், லாமேக்கு மெத்துசெலாவின் மகன், மெத்துசெலா ஏனோக்கின் மகன், ஏனோக்கு எரேதின் மகன், எரேது மகலலேலின் மகன், மகலலேல் கேனானின் மகன், கேனான் ஏனோசின் மகன், ஏனோசு சேத்தின் மகன், சேத்து ஆதாமின் மகன், ஆதாம் கடவுளின் மகன். புனித லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 4. இயேசு சோதிக்கப்படுதல். இயேசு தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு யோர்தான் ஆற்றை விட்டு திரும்பினார். பின்னர் அவர் அதே ஆவியால் பாலை நிலத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டார். அவர் 40 நாள் அலகையினால் சோதிக்கப்பட்டார். அந்நாட்களில் அவர் ஒன்றும் சாப்பிடவில்லை. அதன் பின் அவர் பசியுற்றார். அப்பொழுது அலகை அவரிடம், நீ இறைமகன் என்றால் இந்த கல் அப்பமாகும்படி கட்டளையிடும் என்றது. அதனிடம் இயேசு மறுமொழியாக, மனிதர் அப்பத்தினால் மட்டும் வாழ்வதில்லை என்று எழுதியுள்ளதே என்றார். பின்பு அலகை அவரை அழைத்துச் சென்று உலகத்தின் அரசுகள் அனைத்தையும் ஒரு நொடி பொழுதில் அவருக்கு காட்டி அவரிடம், இவற்றின் மேல் முழு அதிகாரத்தையும் இவற்றின் மேன்மையையும் உமக்கு கொடுப்பேன். ஏனெனில் இவையாவும் என்னிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன. நான் விரும்பியவருக்கு இவற்றை கொடுப்பேன். நீ என்னை வணங்கினால் அனைத்தும் உம்முடையவையாகும் என்றது. இயேசு அதனிடம் மறுமொழியாக, உன் கடவுளாகிய ஆண்டவரை வணங்கி அவர் ஒருவருக்கே பணி செய்வாயாக என்று எழுதியுள்ளதே என்றார். பின்னர் அலகை அவரை எருசலேமுக்கு அழைத்துச் சென்று கோவில் முகட்டில் அவரை நிறுத்தி, நீ இறைமகன் என்றால் இங்கிருந்து கீழே குதியும். ஏனெனில் உம்மை காக்கும்படி கடவுள் தம் தூதருக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார் என்றும், உமது கால் கல்லில் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளால் உம்மை தாங்கிக் கொள்வார்கள் என்றும் எழுதியுள்ளது என்றது. இயேசு அதனிடம் மறுமொழியாக, உன் கடவுளாகிய ஆண்டவரை சோதிக்க வேண்டாம் என்றும் சொல்லியுள்ளதே என்றார். அலகை சோதனைகள் அனைத்தையும் முடித்த பின்பு ஏற்ற காலம் வரும் வரை அவரை விட்டு அகன்றது. கலிலேய பணியின் தொடக்கம். பின்பு இயேசு தூய ஆவியின் வல்லமை உடையவராய் கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அவரை பற்றிய பேச்சு சுற்றுப்புறம் எங்கும் பரவியது. அவர் அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்து வந்தார். எல்லாரும் அவரை பற்றி பெருமையாக பேசினர். நாசரேத்தில் இயேசு புறக்கணிக்கப்படுதல். இயேசு தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு வந்தார். தமது வழக்கத்தின்படி ஓய்வு நாளில் தொழுகை கூடத்திற்கு சென்று வாசிக்க எழுந்தார். இறைவாக்கினர் எசாயாவின் சுருளேடு அவரிடம் கொடுக்கப்பட்டது. அவர் அதை பிரித்த போது கண்ட பகுதியில் இவ்வாறு எழுதியிருந்தது: ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழையருக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும், ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார். பின்னர் அந்த ஏட்டை சுருட்டி ஏவலரிடம் கொடுத்துவிட்டு அமர்ந்தார். தொழுகை கூடத்தில் இருந்தவர்களின் கண்கள் அனைத்தும் அவரையே உற்று நோக்கி இருந்தன. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறிற்று என்றார். அவர் வாயிலிருந்து வந்த அருள்மொழிகளை கேட்டு வியப்புற்று, இவர் யோசேப்பின் மகன் அல்லரோ என கூறி எல்லாரும் அவரை பாராட்டினர். அவர் அவர்களிடம், நீங்கள் என்னிடம், மருத்துவரே, உம்மையே நீர் குணமாக்கிக் கொள்ளும் என்னும் பழமொழியை சொல்லி, கப்பர்நாகூமில் நீர் செய்ததாக நாங்கள் கேள்விப்பட்டவற்றை எல்லாம் உம் சொந்த ஊராகிய இவ்விடத்திலும் செய்யும் என கண்டிப்பாய் கூறுவீர்கள். ஆனால் நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், இறைவாக்கினர் எவரும் தம் சொந்த ஊரில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. உண்மையாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எலியாவின் காலத்தில் 3½ ஆண்டுகளாக வானம் பொய்த்தது, நாடெங்கும் பெரும் பஞ்சம் உண்டானது. அக்காலத்தில் இஸ்ரவேலரிடையே கைம்பெண்கள் பலர் இருந்தனர். ஆயினும் அவர்களுள் எவரிடமும் எலியா அனுப்பப்படவில்லை. சீதோனைச் சேர்ந்த சாரிப்பாத்தில் வாழ்ந்த ஒரு கைம்பெண்ணிடமே அனுப்பப்பட்டார். மேலும் இறைவாக்கினர் எலிசாவின் காலத்தில் இஸ்ரவேலரிடையே தொழுநோயாளர் பலர் இருந்தனர். ஆயினும் அவர்களுள் எவருக்கும் நோய் நீங்கவில்லை. சிரியாவைச் சேர்ந்த நாமானுக்கே நோய் நீங்கியது என்றார். தொழுகை கூடத்தில் இருந்த யாவரும் இவற்றை கேட்டபோது சீற்றம் கொண்டனர். அவர்கள் எழுந்து அவரை ஊருக்கு வெளியே துரத்தி தங்கள் ஊர் அமைந்திருந்த மலை உச்சியிலிருந்து கீழே தள்ளிவிட இழுத்துச் சென்றார்கள். அவரோ அவர்கள் நடுவே நடந்து சென்று அங்கிருந்து போய்விட்டார். பேய் பிடித்தவரை குணப்படுத்துதல். பின்பு இயேசு
கலிலேயாவில் உள்ள கப்பர்நாகும் ஊருக்கு சென்று ஓய்வு நாள்களில் மக்களுக்கு கற்பித்து வந்தார். அவருடைய போதனையை குறித்து அவர்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். ஏனெனில் அவர் அதிகாரத்தோடு கற்பித்தார். தொழுகை கூடத்தில் தீய ஆவியான பேய் பிடித்திருந்த ஒருவர் இருந்தார். அவரை பிடித்திருந்த பேய், ஐயோ நாசரேத்து இயேசுவே, உமக்கு இங்கு என்ன வேலை? எங்களை ஒழித்துவிடவா வந்தீர்? நீர் யார் என எனக்கு தெரியும். நீர் கடவுளின் தூயவர் என்று உரத்த குரலில் கத்தியது. வாயை மூடு, இவரை விட்டு வெளியே போ என்று இயேசு அதனை அதட்டினார். அப்பொழுது அந்த பேய் அம்மனிதரை அவர்கள் நடுவே விழச் செய்து அவருக்கு ஒரு தீங்கும் இழைக்காமல் அவரை விட்டு வெளியேறிற்று. எல்லாரும் திகைப்படைந்து, எப்படி பேசுகிறார் பாருங்கள், அதிகாரத்தோடும் வல்லமையோடும் தீய ஆவிகளுக்கு கட்டளையிடுகிறார், அவையும் போய்விடுகின்றனவே என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டனர். அவரை பற்றிய பேச்சு சுற்றுப்புறம் எங்கும் பரவியது. சீமோன் பேதுருவின் மாமியாரை இயேசு குணமாக்குதலும் பலருக்கு குணமளித்தலும். பின்பு இயேசு தொழுகை கூடத்தை விட்டு சீமோன் வீட்டிற்குள் சென்றார். சீமோனின் மாமியார் கடும் காய்ச்சலால் துன்புற்ற நிலையில் இருந்தார். அவர்கள் அவருக்காக இயேசுவிடம் வேண்டினார்கள். இயேசு அவரருகில் நின்று காய்ச்சலை கடிந்து கொள்ள அது அவரை விட்டு நீங்கிற்று. உடனே அவர் எழுந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தார். கதிரவன் மறையும் நேரத்தில் எல்லாரும் தங்களிடையே பற்பல பிணிகளால் நலம் குன்றி இருந்தோரை அவரிடம் கூட்டி வந்தனர். அவர் ஒவ்வொருவர் மேலும் தம் கைகளை வைத்து அவர்களை குணமாக்கினார். பேய்களும் நீர் இறைமகன் என்று கத்திக்கொண்டே பலரிடமிருந்து வெளியேறின. அவர் மெசியா என்று பேய்கள் அறிந்திருந்தபடியால் அவர் அவற்றை அதட்டி பேசவிடாமல் தடுத்தார். ஊர்கள் தோறும் நற்செய்தி முழக்கம். பொழுது விடியும் வேளையில் இயேசு தனிமையான ஒரு இடத்திற்கு புறப்பட்டு சென்றார். திரளான மக்கள் அவரை தேடிச் சென்றார்கள். அவரிடம் வந்து சேர்ந்ததும் தங்களை விட்டு போகாதவாறு அவரை தடுத்து நிறுத்த பார்த்தார்கள். அவரோ அவர்களிடம், நான் மற்ற ஊர்களிலும் இறையாட்சியை பற்றி நற்செய்தி அறிவிக்க வேண்டும், இதற்காகவே நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னார். பின்பு அவர் யூதேயாவில் உள்ள தொழுகை கூடங்களில் நற்செய்தியை பறைசாற்றி வந்தார். பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமீன்.